ஹலோ மக்களே, அக்டோபர் 10 2025க்கான சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் உங்கள் நிலா அண்ட் நான் உங்கள் சிபி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். ஆமா சிபி, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா நியூஸ்மே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து எடுத்தது தான். இந்த பிடிஎஃப் உப்பிலையும் ஃப்ரீ. சேனல்ல ஜாயின் பண்ணுங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. மற்ற சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் கன்சைஸா ஆனா பக்காவா இருக்கும். ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? லெட்ஸ் டைவ் இன். ஃபர்ஸ்ட், நேஷனல் நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. பெயர் கிரிட்டிக்கல் மினரல் ரீசைக்ளிங் இன்சென்டிவ் ஸ்கீம். இதுக்கு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. வாவ், 1500 crore. எதுக்கு இந்த ஸ்கீம் நிலா? குட் கொஸ்டின். நம்ம நாடுல கிரிட்டிக்கல் மினரல்ஸை செகண்டரி சோர்சஸ்ல இருந்து ரீசைக்கிள் பண்ற கெப்பாசிட்டியை டெவலப் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கீம் 6 வருஷம், அதாவது FY 26ல இருந்து FY 31 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னா என்ன நிலா? சிம்பிளா சொல்லு. சிம்பிளா சொல்லணும்னா, மொபைல் ஃபோன், EV பேட்டரிஸ் மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிக்கு ரொம்ப முக்கியமான மினரல்ஸ் தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். செகண்டரி சோர்சஸ்னா வேஸ்ட், பழைய பேட்டரிஸ் மாதிரி ஏற்கனவே யூஸ் பண்ண பொருட்கள். அதிலிருந்து இந்த மினரல்ஸை பிரிச்செடுக்கிறது தான் ரீசைக்ளிங். காட் இட். ஸோ இதுல யாருக்கெல்லாம் இன்சென்டிவ் கிடைக்கும்? ரீசைக்ளர்ஸை 2 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏல ரெவென்யூ 200 கோடிக்கு மேல இருக்கிற பெரிய ரீசைக்ளர்ஸ் வருவாங்க. குரூப் பில ரெவென்யூ 200 கோடிக்கும் கீழே இருக்கிற சின்ன ரீசைக்ளர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் வருவாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டி கெப்பாசிட்டிக்கு ஏற்ப மாதிரி இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். அந்த 1500 கோடியை எப்படி பிரிச்சிருக்காங்க? டோட்டல் அவுட்லே 1485 கோடி. அதுல லித்தியம் அயான் பேட்டரி ரீசைக்ளிங்க்கு 700 கோடி, வேஸ்ட்டுக்கு 650 கோடி அண்ட் மத்த வேஸ்ட் ஸ்ட்ரீம்ஸ்க்கு 135 கோடின்னு பிரிச்சிருக்காங்க. இதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபெக்ஸ் சப்சிடி, ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் சப்போர்ட்லாம் கூட அடங்கும். சூப்பர்ப். நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போலாமா? ஷூர். ஒடிஷால இருக்கிற IIT புவனேஸ்வர்ல நமோ செமிகண்டக்டர் லெபார்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ண யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. செமிகண்டக்டர் லேப் செமையா இருக்கே. இதோட ஃபண்டிங் எவ்வளோ? இதுக்கு 4.95 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து. இதோட எய்ம் செமிகண்டக்டர் டிசைன், மேனுஃபேக்சரிங், பேக்கேஜிங், ரிசர்ச்ல நம்ம நாடுல சுயசார்புடையவர்களா மாறதாம். ஹிந்திலாம் பேசுறா. நம்ம இந்தியால சிப் டிசைன் டேலண்ட் எவ்வளோ இருக்கு தெரியுமா? குளோபல் டேலண்ட் பூல்ல 20% நம்ம ஆளுங்க தான். ஆல்ரெடி நம்ம மொஹாலியில் இருக்கிற செமிகண்டக்டர் லெபார்டரியில 28 ஸ்டூடெண்ட் டிசைன் சிப்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. That's a proud moment. சரி, அடுத்த நியூஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி. யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா தலைமையிலான ஹை லெவல் கமிட்டி 9 மாநிலங்களுக்கு 4645.60 கோடி ரூபாய் மதிப்புள்ள டிசாஸ்டர் ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா, பெரிய அமௌண்ட். என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அது நிலா? அஸ்ஸாம்ல 24 வெட்லேண்ட்ஸை ரெஸ்டோர் பண்ண 692.05 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதுல சென்டர் 75%, ஸ்டேட் 25% ஷேர் பண்ணிப்பாங்க. கவுஹாட்டிக்கு ஃப்ளட் மிட்டிகேஷனுக்காக தனியா 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டும் இருக்கு. வேற? அப்புறம் அர்பன் ஃப்ளட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமோட ஃபேஸ் 2 11 சிட்டிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. பட்ஜெட் 2442.42 கோடி. இதுல சென்டர் ஸ்டேட் ஷேரிங் ரேஷியோ 90:10. அந்த 11 சிட்டிஸ் லிஸ்டும் கொடுத்துருக்காங்க. போபால், புவனேஸ்வர், குவாஹட்டி, ஜெய்ப்பூர், கான்பூர், பட்னா, ராய்ப்பூர், ட்ரிவாண்ட்ரம், விசாகப்பட்டினம், இண்டோர் அண்ட் லக்னோ. வாவ்! இது இல்லாம அசாமுக்கு 2022 ஃப்ளட் ரெக்கவரிக்காக 1270.79 கோடியும், கேரளாக்கு 2024 வாயநாட் லேண்ட்ஸ்லைடுக்கு 260.56 கோடி ரூபாயும் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. சிக்கிமுக்கு கூட 24.4 கோடி அட்வான்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஆனா இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஈநாம் பிளாட்ஃபார்ம்ல 9 புது கமோடிட்டிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஈநாம்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஆன்லைன்ல விவசாயிகள் அவங்க பொருட்களை விற்கிற பிளாட்ஃபார்ம். கரெக்டா? கரெக்ட். இப்போ டோட்டல் ட்ரேடபிள் கமோடிட்டிஸோட எண்ணிக்கை 247 உயர்ந்திருக்கு. என்னென்ன புதுசா ஆட் பண்ணிருக்காங்க? சம்திங் இன்ட்ரெஸ்டிங். கிரீன் டீ, அஸ்வகந்தா ட்ரை ரூட்ஸ், மஸ்டர்ட் ஆயில், லாவெண்டர் ஆயில், மென்தா ஆயில், விர்ஜின் ஆலிவ் ஆயில், லாவெண்டர் ட்ரைட் ஃப்ளவர் அண்ட் புரோக்கன் ரைஸ் லாவெண்டர் ஆயில் எல்லாம் லிஸ்ட்ல இருக்கு. நம்ம ஃபார்மசி இப்போ ரொம்ப ஹைடெக் போல. ஆமா. சரி மக்களே, ஒரு சின்ன பிரேக்.
இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை சுலபமா ஞாபகம் வச்சுக்கணுமா? உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அதுல இருக்கிற யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சதை லைஃப் டைம்க்கு மறக்கவே மாட்டீங்க. இட்ஸ் a கேம் சேஞ்சர். இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பேக் டு தி நியூஸ். இப்போ பேங்கிங் செக்ஷன். ஆர்பிஐ 3 என்டிட்டிஸ்க்கு ஃபைன் போட்டிருக்கு. யாருக்கெல்லாம்? அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்கிங் கார்ப்க்கு 31.8 lakh rupees, HDP ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்க்கு 4.2 lakh rupees. இது ரெண்டும் ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ் நார்ம்ஸை வயலேட் பண்ணதுக்காக. மூணாவதா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு 31.8 lakh rupees ஃபைன். அவங்க ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணல. ஓ, பிஎஸ்எல்னா அக்ரிகல்ச்சர், ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி சில செக்டர்ஸ்க்கு கம்பல்சரியா லோன் கொடுக்கணும்னு ஆர்பிஐ வச்சிருக்கிற ரூல். அதை ஃபாலோ பண்ணாததுக்கு ஃபைன். சரி, நெக்ஸ்ட் என்ன? ரேசர் பேவும் எஸ் பேங்க்கும் பார்ட்னர் பண்ணி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக் கார்டு அத்தென்டிகேஷன் சிஸ்டமை லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஆர்பிஐயோட 2025 கைட்லைன்ஸ்க்கு கம்ப்ளைண்டா இருக்கு. பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு டிரான்சாக்ஷன் பண்றதா? எக்ஸாக்ட்லி. இதுல ஆக்சஸ் கண்ட்ரோல் சர்வர் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கூடவே ஏஐ ட்ரிவன் ரிஸ்க் இன்ஜினும் இருக்கு. சோ டிரான்சாக்ஷன்ஸ் இன்னும் செக்யூரா இருக்கும். சூப்பர். ஸ்டாட்டிக் ஜிகே பாட்டை நான் சொல்றேன். ரேசர் பே ஃபவுண்டர்ஸ் ஹர்ஷில் மாthur அண்ட் சஷாங்க் குமார், எஸ் பேங்க் எம்டி அண்ட் சிஇஓ பிரசாந்த் குமார், அண்ட் டேக்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எக்ஸ்பர்டைஸ். பர்ஃபெக்ட். இப்போ அக்ரிமெண்ட் செக்ஷன். கோல் இந்தியா லிமிடெட் அண்ட் ஐஆர்சிஓஎன் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. ஐஆர்சிஓஎன்னா ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தானே? எதுக்கு இந்த எம்ஓயு? கோல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான். இதனால லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். மேக் சென்ஸ். நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட்? தாமஸ் குக் இந்தியா லிமிடெடும் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமும் ஒரு 3-year MOU சைன் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு? நம்ம தேஷ்ல இருக்கிற டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் பத்தி டிராவலர்ஸ் கிட்ட இருந்து ரியல் டைம் ஃபீட்பேக் கலெக்ட் பண்றதுக்கு. இந்த ஃபீட்பேக்கை வச்சு கவர்மெண்ட் அந்த இடங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. குட் இனிஷியேட்டிவ். அடுத்து டிஃபென்ஸ் நியூஸுக்கு போலாமா? எஸ். எக்ஸசைஸ் கொங்கன் 2025. இது இந்தியாக்கும் யூகேக்கும் நடுவுல நடக்கிற பைலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸ். நம்ம இந்தியாவோட வெஸ்டர்ன் கோஸ்ட்ல தொடங்கிடுச்சு. கொங்கன் எக்ஸசைஸ் 2004ல இருந்தே நடக்குது. இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்? செம கொஸ்டின். 2025 எடிஷன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா அண்ட் யூகே 2 பேருமே அவங்களோட ஃபுல் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்ஸ் டிப்ளாய் பண்ணிருக்காங்க. அப்படியா? இந்தியன் சைடுல இருந்து யாரு லீட் பண்றா? நம்ம கெத்தி என்எஸ் விக்ராந்த். யூகே சைடுல இருந்து HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ். 2 மெஜஸ்டிக் கேரியர்ஸ். ஆசம். இப்போ பிசினஸ் செக்ஷன். யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் EV சார்ஜிங் ஹப்பை இனாகிரேட் பண்ணிருக்கார். எங்க? ஹரியானால பாஞ்சி குஜரான் வில்லேஜ்ல இருக்கிற டெல்லி இன்டர்நேஷனல் கார்கோ டெர்மினல்ல. இது எலக்ட்ரிக் ட்ரக்ஸுக்கான பேட்டரி ஸ்வாப்பிங் அண்ட் சார்ஜிங் ஹப். இதனால என்ன பெனிஃபிட்? கவர்மெண்டோட எய்ம் நம்ம நாட்டோட லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்ஸை டிசம்பர் 2026க்குள்ள 9%க்கும் கீழே கொண்டு வரணும்னு. அதோட 25 lakh crore ஃபியூவல் இம்போர்ட் பில்லை குறைச்சு கிளீனர் எனர்ஜிக்கு மாறணும்னு. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அடுத்த நியூஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் இப்போ ஜோஹோ மெயிலுக்கு சுவிட்ச் ஆயிருக்காங்க. ஜிமெயிலுக்கு பதிலா ஜோகோ மெயிலா? ஏன்? ஏன்னா ஜோகோ மெயில் செக்யூர், ஆட் ஃப்ரீ அண்ட் பிரைவசி ஃபோக்கஸ்டா இருக்கு. இதோட சேர்த்து அவங்களோட மெசேஜிங் ஆப் அரட்டையும் பப்ளிக் அட்டென்ஷன்ல வந்திருக்கு. அரட்டை? தமிழ் பெயர். சரியான பேர் வச்சிருக்காங்க. ஆமா, 2021ல லான்ச் ஆன இந்த ஆப் திடீர்னு வைரல் ஆகி டவுன்லோட்ஸ் அல்லுதான். அடுத்தது ஒரு ரீபிராண்டிங் நியூஸ். பஜாஜ் ஃபின்சர்வ் அவங்களோட இன்சூரன்ஸ் பிசினஸஸை ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க. எப்படின்னு? இனிமே பஜாஜ் அலியான்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ்னும், பஜாஜ் அலியான்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ்னும் அழைக்கப்படும். ஏன்னா பஜாஜ் குரூப் அலியான்ஸ் ஏசி கிட்ட இருந்த 26% ஸ்டேக்கை வாங்கிட்டாங்க. காட் இட். நவ் டு சயின்ஸ். சைனா ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. என்னது அது? வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டியூவல் டவர் சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்டை கமிஷன் பண்ணிருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி 1 lakh kilowatts. வாவ்! எங்க இருக்குது? கான்சு ப்ராவின்ஸ்ல இருக்கிற கோபி டெசர்ட்ல. இந்த டியூவல் டவர் டிசைன் கன்வென்ஷனல் சிங்கிள் டவரை விட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுமா. நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ். கேரளா கவர்மெண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஒரு அருமையான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. சொல்லுச்சு பி, கேட்கவே நல்லா இருக்கு.
மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போற கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீ பஸ் டிராவல். கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்டேட்டுக்குள்ளேயும் வெளியிலயும் போறதுக்கு இது பொருந்தும். வாட் அ கிரேட் ஜெஸ்டர். நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க. பேரு ராஹ்வீர். ராஹ்வீர்னா ஹிந்தில பாத் வாரியர்னு அர்த்தம். ரோட் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ கிரிட்டிக்கலான கோல்டன் அவர்க்குள்ள கூட்டிட்டு போறவங்களுக்கு 25,000 rupees கேஷ் ரிவார்டும் சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. சூப்பர் ஐடியா. இது நிறைய உயிர்களை காப்பாத்தும். இப்போ அப்பாயின்ட்மெண்ட்ஸ் சொல்லுங்க. குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா விக்சித் பாரத் பில்டத்தான் 2025 ஓட பிராண்ட் அம்பாசிடரை அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இது இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்கூல் ஹேக்கத்தான். 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இனோவேஷன் மூவ்மெண்ட் இது. நைஸ். இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கே. ஆமா, சஞ்சய் சால்கே கேப் ஜெமினி இந்தியாவோட புது சிஇஓ அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இவரு அஸ்வின் யார்திய சக்சீட் பண்றாரு. ஓகே, கடைசியா அவார்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. 2025 நோபல் பிரைஸ் இன் கெமிஸ்ட்ரி 3 விஞ்ஞானிகளுக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கெல்லாம்? சுசுமு கிட்காவா, ரிச்சர்ட் ராப்சன் அண்ட் ஓமார் ஒய் யாகி. அவங்க மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்ஸை டெவலப் பண்ணதுக்காக இந்த அவார்டு. மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்ஸ்னா என்ன? ரொம்ப டெக்னிக்கலா இருக்கே. சிம்பிளா சொன்னா அவங்க லெகோ பிளாக்ஸ் மாதிரி மெட்டல் அயான்ஸையும் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸையும் வச்சு ஒரு புது மாலிகுலர் ஆர்கிடெக்சரை உருவாக்கினாங்க. இதனால உருவாகிற மெட்டீரியல்ஸ் ரொம்ப போரஸா, அதாவது நிறைய சின்ன சின்ன துளைகளோட இருக்கும். கேஸ் ஸ்டோரேஜ், கேட்டலிசிஸ்னு இதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. கூல் எக்ஸ்பிளனேஷன். வேற என்ன அவார்ட்ஸ்? சுடானுக்கும் சவுத் சுடானுக்கும் நடுவுல இருக்கிற ஆபிஏ ரீஜன்ல யுஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ல சர்வ் பண்ற இந்தியன் பீஸ் கீப்பர்ஸ்க்கு மெடல்ஸ் கொடுத்து ஹானர் பண்ணிருக்காங்க. கிரேட். அண்ட் தி லாஸ்ட் ஒன்? 2025 யுஎன் ஹேபிடாட் ஸ்க்ரோல் ஆஃப் ஹானர் அவார்ட் 4 பேருக்கு கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் ஸ்மார்ட் நைஜீரியா, பப்ளிக் ஒர்க் ஸ்டூடியோ லெபனான், ஜஸ்ட் அ சேஞ்ச் போர்ச்சுகல் அண்ட் சிஎம் புருகாடா மொலினா மெக்சிகோ. இது ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் ஃபீல்ட்ல உலகத்திலே மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் அவார்டு. வாவ், தட் வாஸ் அ பேக்ட் செஷன். எல்லா நியூஸையும் கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு செஷன் முடியுது, ஆனா ரியல் டெஸ்ட் ஆஃப் நாலேஜ் இனிதான் இருக்கு. ஆமா மக்களே, இப்ப படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் நடத்துற கரண்ட் அஃபேர்ஸ் லீக். இது கரண்ட் அஃபேர்ஸுக்கான IPL. எவ்ரிடே நைட் 8 o'clock நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்ல இருந்து குவிஸ் நடக்கும். இது ஒரு மாசம் முழுக்க நடக்கிற லீக். மந்த் எண்ட்ல டாப் பர்ஃபார்மர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. So don't miss it. உடனே டெலிகிராம்ல கால் லீக்னு சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. See you at 8 o'clock. Until then, this is Neela and Sibi signing off. Take care and keep learning. Bye bye.